வியூவர்ஸ், நம்ம சாப்பிடுற நியூட்டெல்லா, லேஸ், ரெட் புல், கார்ன்ஃப்ளேக்ஸ் போன்ற 8 உணவுப் பொருட்களை முதல்ல யாரு கண்டுபிடிச்சாங்க? இப்போ எப்படியெல்லாம் ஃபேக்டரிகள்ல தயாரிக்கிறாங்கங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த உணவுப் பொருட்களுடைய தயாரிப்பு முறைகள் எல்லாம் பார்க்க செம்ம சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது நியூட்டெல்லா. குழந்தைகள் ரொம்பவும் விரும்பி சாப்பிடுற இந்த நியூட்டெல்லாவையும் இந்த ஃபெரரோ சாக்லேட்டையும் உருவாக்குனது மைக்கேல் ஃபெரரோங்கிற இவர்தான். இவர் 1989ல இத்தாலியில இருக்கிற ஆல்பாங்கிற ஒரு கிராமத்துல தான் பிறந்தாரு. இவர் பிறக்கும்போது இது ரொம்பவே ஒரு சின்ன கிராமம். ஆனா இன்னைக்கு இது ஒரு மிகப்பெரிய சிட்டியா மாறி இந்த ஆல்பா சிட்டில உள்ள முக்கால்வாசி மக்கள் இந்த ஃபெரரோ சாக்லேட் ஃபேக்டரியில தான் வேலை பார்க்கறாங்க. இவருடைய அப்பாவான பேட்ரோங்கிற இவரு இந்த ஊர்ல ஒரு சின்ன பேக்கரியை தான் வச்சிருந்தாரு. அந்த பேக்கரியில இவர் அப்பா வித்துட்டு இருந்த இந்த கியண்டோ ஜோட்டோங்கிற சாக்லேட் ரொம்பவே ஃபேமஸா வித்துட்டு இருந்திருக்கு. ஆனா திடீர்னு இவங்க அப்பா 51 வயசுலயே இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் பேக்கரியை நடத்த ஆரம்பிச்ச மைக்கேல் ஃபெரரோ 1969ல நியூட்டெல்லாவை கண்டுபிடிச்சு சூப்பர் கிரீம்ங்கிற பேர்ல விற்க ஆரம்பிச்சாரு. இது இத்தாலி முழுக்க பயங்கர ஃபேமஸ் ஆனதுனால 1964ல சூப்பர் கிரீமான இருந்த இதோட பேரை நியூட்டெல்லான்னு மாத்தி விற்க ஆரம்பிச்சாரு. இப்ப வரைக்கும் கூட இந்த நியூட்டெல்லாவை உருவாக்கின ஃபார்முலாவை இவங்க கம்பெனி வெளியில சொல்லாம ரகசியமா தான் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் இவர் குழந்தைகளுக்கான சாக்லேட்டை உருவாக்கணும்னு கிண்டர்ங்கிற பேர்ல குழந்தைகள் விரும்பி சாப்பிடுற மாதிரியான சாக்லேட்களை உருவாக்கி விற்க ஆரம்பிச்சாரு. இந்த கிண்டர் சாக்லேட்டுகளும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சு போய் பயங்கரமா சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இவர் கடைசியா 1979ல தான் இந்த ஃபெரரோ சாக்லேட்டை உருவாக்குனாரு. இந்த சாக்லேட் உலகம் முழுக்க பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சு. இந்த ஃபெரரோ சாக்லேட்ல முதல்ல ஹேசல் நட்ஸை வைக்கிறாங்க. இதுக்கு மேல நியூட்டெல்லாவை ஊத்தி சாக்லேட்டால க்ளோஸ் பண்ணி நட்ஸை போட்டு கோல்டன் கவர்ல பேக் பண்ணி சேல் பண்றாங்க. ஆரம்பத்துல கையால செஞ்சுட்டு இருந்த இந்த சாக்லேட்டை இப்போ மிஷின்களே ரொம்ப ஈஸியாவும் வேகமாவும் செஞ்சுடுது. அடுத்தது லேஸ். இன்னைக்கு எல்லாருக்குமே சிப்ஸ்னா முதல்ல ஞாபகத்துக்கு வரதே இந்த லேஸ் சிப்ஸ் தான். 1926ல ஹெர்மன் லேங்கிற இவரு தான் இந்த லேஸ் சிப்ஸை உருவாக்குனாரு. முதல்ல இவர் சன்ஷைன்ங்கிற ஒரு பிஸ்கட் கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. 1929ல இவருக்கு 20 வயசு ஆகும்போது அந்த கம்பெனி இவரை வேலையை விட்டு தூக்கிடுச்சாம். அதுக்கப்புறம் தான் இவரு இந்த லேஸ் சிப்ஸை செஞ்சு விற்க ஆரம்பிச்சிருக்காரு. 1950ல லேஸ் சிப்ஸுக்காகவே FL2027ங்கிற ஒரு தனி உருளைக்கிழங்கு வெரைட்டியை உருவாக்கி ரொம்பவும் டேஸ்டான இந்த லேஸ் சிப்ஸை விற்க ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம டப்பாக்கள்ல சாப்பிடுற பிரிங்கிள் சிப்ஸை நார்மலா சாப்பிடுற பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரி உருவாக்குறது இல்ல. இவங்க உருளைக்கிழங்கு அரைச்சு பவுடர் ஆக்கி அதுல சில சீக்ரெட் இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து இப்படி பெரிய மாவு ரோலா உருவாக்கி இந்த மாவை சிப்ஸ் ஷேப்ல கட் பண்ணி பொரிச்சு தான் நமக்கு சேல் பண்றாங்க. ஆனா லேஸ் சிப்ஸ் இந்த மாதிரி மாவா கலந்து தயாரிக்கிறது இல்ல. இவங்க லேஸ் சிப்ஸுக்காகவே உருவாக்கி இருக்கிற FL2027ங்கிற உருளைக்கிழங்குகளை 120 நாள்ல அறுவடை பண்ணி இந்த உருளைக்கிழங்குகளை ஃபேக்டரிக்கு எடுத்துட்டு வந்து நல்லா கிளீன் பண்ணி தோல் எல்லாம் கட் பண்ணிட்டு உருளைக்கிழங்குகளை இந்த மாதிரி ரொம்பவும் மெலிசா கட் பண்ணி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கிறாங்க. லேஸ் கம்பெனி மட்டும் கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான ஃபிளேவர்கள்ல உருளைக்கிழங்கு சிப்ஸை தயாரிச்சு விக்கிறாங்க. லேஸ் சிப்ஸ்களை தயாரிச்சிட்டு இருந்த ஃப்ரூட்டோலே கம்பெனியை 1961லயே பெப்சியை தயாரிக்கிற பெப்சிகோ கம்பெனி வாங்கிட்டாங்க. இப்ப பெப்சிகோ நிறுவனம் தான் இந்த லேஸ் சிப்ஸ்களை தயாரிச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது கார்ன்ஃப்ளேக்ஸ். இன்னைக்கு நிறைய குழந்தைகள் சத்தான பிரேக்ஃபாஸ்ட்னு நினைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை உருவாக்குறது பில் கேட் கெலாக்ங்கிற இவர்தான். இவர் ஸ்கூல் படிக்கும்போது 6th கூட பாஸ் ஆகாம ஃபெயில் ஆன ஒரு ஸ்டூடெண்ட் தான். படிப்பு வரலன உடனே ஸ்கூலுக்கு போறதை நிறுத்திட்டு மாப்புகளை விக்கிற வேலையில இருந்து டேபிள் துடைக்கிற வேலை வரைக்கும் செஞ்சிருக்காரு. 1894ல இவருடைய தம்பி கூட சேர்ந்து எதிர்ச்சியா தான் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை உருவாக்கி இருக்காரு. இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் உடைய டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுனால 1895லயே இதுக்கு பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கி கெலாக்ஸ்ங்கிற கம்பெனி ஆரம்பிச்சு இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை தயாரிச்சு விற்க ஆரம்பிச்சாரு. அதுல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய பேர் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை சத்தான உணவுன்னு நினைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க முதல்ல சோளத்தை கட் பண்ணி கிளீன் பண்ணி நல்லா காய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சோளங்களை சுடுதண்ணில போட்டு அவிக்கிறாங்க. கடைசியா சோக்கிங் மிஷின்னு சொல்லப்படுற இந்த மிஷினுக்குள்ள அவிச்ச சோளங்களை அனுப்பி அதிக ஹீட்ல சோளங்களை நச்சு இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை உருவாக்குறாங்க. நம்ம சாப்பிடுற பாப்கார்ன்கள்லயும் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ்கள்லயும் பெருசா நம்ம உடம்புக்கு தேவையான எந்த சத்துக்களுமே கிடையாது. ஆனா விளம்பரங்கள்ல இது ஹெல்த்தியான ஃபுட்னு சொல்றதுனாலயே நம்மளும் அதை நம்பி குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை தான் சாப்பிட கொடுக்கிறோம். நம்ம கடைசியா பார்க்க போறது ரெட் புல். நம்ம எனர்ஜி ட்ரிங்க்னு நினைச்சு குடிச்சிட்டு இருக்கிற இந்த ரெட் புல்ல இப்ப 170 நாடுகள்ல வித்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் 7 பில்லியனுக்கும் அதிகமான ரெட் புல் கேன்கள் சேல்ஸ் ஆகுதாம். இன்னைக்கு உலகம் முழுக்க குடிக்கிற இந்த ரெட் புல் ட்ரிங்க்ஸை தாய்லாந்துல வாத்துகளை வளர்த்துட்டு இருந்த சோலே யூவித்தியங்கிற இவர் தான் உருவாக்குனாரு. இந்த ரெட் புல்லை வித்தே இவர் இப்ப தாய்லாந்துலயே 3வது பணக்காரரா இருக்காரு. தாய்லாந்துல உள்ள ஃபீச்செட்ங்கிற ஊர்ல பிறந்த இவரு முதல்ல வாத்துகளை தான் வளர்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனா அதுல பெருசா எந்த வருமானமும் வராததுனால இவர் பேங்காக் சிட்டிக்கு வேலை தேடி வந்திருக்காரு. முதல்ல இவருக்கு பஸ் டிரைவரா தான் வேலை கிடைச்சிருந்திருக்கு. 1962ல டிசிபிங்கிற ஒரு பார்மசி கம்பெனில இவர் டிரைவரா வேலை பார்த்திருக்காரு. இந்த கம்பெனில தயாரிச்சிட்டு இருந்த ஒரு சத்து மாத்திரையை வச்சுதான் 1976ல கிரீட்டிங் டேங்க்ங்கிற ஒரு சத்து டானிக்கை உருவாக்கி விற்க ஆரம்பிச்சாரு. முதல்ல இந்த சத்து டானிக்கை மெடிக்கல்கள்ல மட்டும் தான் வித்துட்டு இருந்திருக்காங்க. இதனால இவருக்கு
இவருக்கு பெருசா எதுவும் லாபம் கிடைக்கல. இவருடைய பையன் சால்வெட்ங்கிற இவருதான் மெடிக்கல்ல மட்டும் வித்தா நம்மளால அதிக ட்ரிங்க விற்க முடியாதுன்னு இதை எல்லாரும் குடிக்கிற நார்மலான ஜூஸ் மாதிரி மாத்தி எல்லா கடைகள்லயும் விற்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் 1982ல ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கிரேட்ரிச் மடேஷியன்ஸ்ங்கிற இவரு தாய்லாந்துக்கு வந்திருக்கும் போது இந்த ஜூஸை குடிச்சு பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு இந்த கம்பெனில 1984லயே $5 லட்சம் இந்திய மதிப்புக்கு 41 கோடி ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணி இதோட பேரை ரெட் புல்னு மாத்தி விற்க ஆரம்பிச்சாரு. இவர் எல்லா விளையாட்டு போட்டிகளுக்கும் ஸ்பான்சர் பண்ணி விளையாட்டு வீரர்கள் எல்லாரும் இந்த ரெட் புல்ல குடிக்கிற மாதிரி விளம்பரம் பண்ணாரு. இவர் பண்ண விளம்பரங்களால தான் தாய்லாந்துல மட்டுமே வித்துட்டு இருந்த ரெட் புல் இப்போ உலகம் முழுக்க வித்துக்கிட்டு இருக்குது. இவங்க கம்பெனில இப்ப வாழைப்பழத்தை கட் பண்றதுல ஆரம்பிச்சு ரெட் புல் கேன பேக் பண்ற வரைக்கும் எல்லா விஷயங்களையும் மிஷினே தான் செய்யுது. ஆனாலும் இந்த ரெட் புல்ல சேர்க்கிற சில இன்கிரிடியன்ட்ஸ் இப்ப வரைக்கும் இந்த நிறுவனம் சீக்ரெட்டா தான் வச்சிருக்காங்க. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். இன்னைக்கு எல்லா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுற இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் 1958ல ஜப்பான்ல இருந்த மோமோஃபுகோ ஹேண்டோங்கிற இவரு தான் முதல்ல உருவாக்கி இருக்காரு. ஜப்பான் மக்கள் 20th செஞ்சுரியில இருந்தே இந்த நூடுல்ஸை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த நூடுல்ஸை 2 நிமிஷத்துல செஞ்சு சாப்பிடுற மாதிரி இதை இன்ஸ்டன்ட் நூடுல்ஸா மாத்தினதுக்கு அப்புறம் தான் உலகம் முழுக்க இந்த நூடுல்ஸ் ஃபேமஸ் ஆச்சு. முதல்ல இந்த நூடுல்ஸை 3 நிமிஷத்துல செய்யற மாதிரி தான் இவர் உருவாக்குனாரு. இப்போ 2 நிமிஷத்துல செய்யற மாதிரி மாறிடுச்சு. கோதுமையை அரைச்சு கோதுமை மாவு கூட தண்ணியையும் உப்பையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மாவை மிஷின்ல அனுப்பி இப்படி ரோல் ரோலா கட் பண்றாங்க. கட் பண்ண நூடுல்ஸை அதிக வெப்பத்துல ஸ்டீம் குக்கிங் பண்றாங்க. இத குக் பண்ண உடனே இது மேல கோல்ட் வாட்டரை ஊத்தி இந்த நூடுல்ஸை உரைய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுல இருக்கிற மாய்ஸ்சரைசர் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக மறுபடியும் இதை ஹீட் பண்ணி கவர்ல பேக் பண்றாங்க. பேக் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான மசாலாவையும் காய்கறிகளையும் ஆட் பண்றாங்க. ஏற்கனவே இது அதிக ஸ்டீம்ல குக் பண்ணிடுறதுனால தான் நம்ம லைட்டான சுடு தண்ணில போட்டாலே 2 நிமிஷத்துல இந்த நூடுல்ஸ் ரெடி ஆயிடுது. அடுத்தது இன்ஸ்டன்ட் காஃபி. மனிதர்கள் காஃபியை 5000 வருஷத்துக்கு மேல தினமும் குடிச்சிட்டு இருக்காங்க. இதுல இப்ப நம்ம பயன்படுத்துற இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை ஸ்விஸ் நாட்டை சேர்ந்த மேக்ஸ் மொஜென்த்ரால்ங்கிற இவரு தான் கண்டுபிடிச்சிருக்காரு. 1930ல நெஸ்கேஃப் நிறுவனம் மேக்ஸ் மொஜென்த்ரால் கிட்ட இருந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை தயாரிக்கிற பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கி இப்ப நம்ம பயன்படுத்துற இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப வரைக்கும் கூட நெஸ்கேஃப் நிறுவனம் தான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை அதிகமா தயாரிக்கிறாங்க. உலகத்திலேயே பிரேசில் காடுகள்ல தான் இந்த காஃபி பழங்கள் அதிகமா விளையுது. இந்த காஃபி பழங்களை பறிச்சு கம்பெனிக்கு எடுத்துட்டு வந்து இந்த பழத்துடைய கொட்டைகளை மட்டும் முதல்ல தனியா எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கொட்டைகளை சூரிய வெளிச்சத்துல 4 நாள் வரைக்கும் காய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கொட்டைகளை 210 டிகிரி செல்சியஸ் வெப்பத்துல 12 நிமிஷம் வரைக்கும் ரோஸ்ட் பண்றாங்க. இந்த ப்ராசஸ்ல காஃபி கொட்டைகள் டார்க் பிரவுன் நிறத்துக்கு மாறிடும். அதுக்கப்புறம் இந்த காஃபி கொட்டைகளை பவுடரா அரைச்சு இந்த மாதிரி பெரிய பெரிய டேங்குகளுக்குள்ள சுடு தண்ணி அனுப்பி இந்த மாதிரி காஃபி லிக்விடா உருவாக்குறாங்க. அதாவது கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் சர்க்கரை இல்லாம திக்கான ஒரு காஃபியை போடுற மாதிரி தான். இப்படி சூடா வர இந்த காஃபி லிக்விட -50 டிகிரி குளிர்ல கெட்டியாக்குறாங்க. இந்த டைம்ல இத பாக்குறதுக்கு சாக்லேட் கட்டிகள் மாதிரி இருக்கும். கெட்டியா இருக்கிற இந்த காஃபி லேயர் அரைச்சு பவுடர் ஆக்கி பாட்டில்களை பேக் பண்ணி தான் நமக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர்னு விக்கிறாங்க. இப்போ இந்த இன்ஸ்டன்ட் காஃபிகள்லயே 50க்கும் அதிக வகையான இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர்கள் வந்துருச்சு. அடுத்தது கிட்கேட். ஜப்பான்ல மட்டும் கிட்கேட் நிறுவனம் 300க்கும் அதிகமான ஃபிளேவர்கள்ல கிட்கேட் சாக்லேட்டை விக்கிறாங்க. ஜப்பான்ல உள்ள சில கடைகள்ல லைவாவே நம்ம கேக்குற ஃபிளேவர்கள்லயே கிட்கேட் சாக்லேட்டை செஞ்சு கொடுக்கறாங்க. 17th செஞ்சுரியில லண்டன்ல கிட்கேட் கிளப்ங்கிற ஒரு பணக்காரங்க மட்டுமே இருக்கிற கிளப்ல தான் கிறிஸ்டோபர் கேட்லிங்ங்கிற இவரு இந்த கிட்கேட் சாக்லேட்டை முதல் முறையா செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் 1935ல ரவுண்ட் ரைஸ் சாக்லேட் கிறிஸ்ப்ங்கிற பேர்ல தான் முதல்ல இந்த கிட்கேட் சாக்லேட்டை பொதுமக்களுக்கு சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இத கிட்கேட் சாக்லேட் கிறிஸ்ப்ங்கிற பேர்ல விற்க ஆரம்பிச்சாங்க. வேர்ல்ட் வார் 2 டைம்ல இந்த ரவுண்ட் ரைஸ் சாக்லேட் நிறுவனம் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சு இந்த சாக்லேட் கம்பெனியை மூடிட்டாங்க. வேர்ல்ட் வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் நெஸ்லே நிறுவனம் இந்த கிட்கேட் சாக்லேட்டை தயாரிச்சு விற்க ஆரம்பிச்சாங்க. கிட்கேட் சாக்லேட்டை கோகோ பீன்ஸ், பால், சர்க்கரை இந்த மூணையும் வச்சு தான் தயாரிக்கிறாங்க. கோகோ பீன் அரைச்சு சாக்லேட் லிக்விடா செஞ்சு இதுக்கு நடுவுல வேஃபர் பிஸ்கெட்டை வச்சு இந்த கிட்கேட் சாக்லேட்டை செய்றாங்க. இப்போ மனிதர்கள் கையே படாத அளவுக்கு கிட்கேட் ஃபேக்டரிகள்ல இருக்கிற மிஷின்களே கோகோ பீன்களை அரைக்கிறதுல இருந்து சாக்லேட்டை கட் பண்ணி பேக் பண்ற வரைக்கும் எல்லா வேலைகளையும் மிஷினே கிட்கேட் சாக்லேட்டை செஞ்சிடுது. நம்ம கடைசியா பார்க்க போறது மேக்னம். மனிதர்கள் 25,000 வருஷங்களா ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அந்த டைம்ல ஃப்ரிட்ஜ் எல்லாம் கண்டுபிடிக்காததுனால பனியை வச்சியும் இயற்கையா உறைஞ்சு போயிருக்கிற ஐஸ்களை வச்சியும் ஐஸ்கிரீமை செஞ்சிருக்காங்க. நம்ம இப்ப சாப்பிடுற சாஃப்டான ஐஸ்கிரீம்ஸ் இத்தாலியில தான் முதல்ல கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. 1874 வரைக்கும் ஐஸ்கிரீம் பணக்காரங்க மட்டுமே சாப்பிடுற ஒரு காஸ்ட்லியான உணவா தான் இருந்திருக்கு. ஐஸ்கிரீம்கள்ல உலகம் முழுக்க ஃபேமஸா இருக்கிறது இந்த மேக்னம் ஐஸ்கிரீம் தான். இவங்க முதல்ல பாலை நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் பால்ல சில சீக்ரெட் இன்கிரிடியன்ட்ஸ் சேர்க்கறாங்க. இப்ப வரைக்கும் கூட மேக்னம் ஐஸ் நிறுவனம் இவங்க பால்ல சேர்க்கிற சீக்ரெட் இன்கிரிடியன்ட்ஸ் வெளியில சொல்லவே இல்ல. இந்த மாதிரி திக்கான ஐஸ்கிரீம் லிக்விட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இதுல ஐஸ் குச்சிகளை குத்தி -40 டிகிரி செல்சியஸ்ல உரைய வைக்கிறாங்க. இந்த ஐஸ் ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் மிதமான சூட்ல இருக்கிற இந்த சாக்லேட் லிக்விடுக்குள்ள முக்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஐஸ்கிரீமை -40 டிகிரி செல்சியஸ்ல உரைய வச்சு கவர்ல பேக் பண்ணி ரெஃப்ரிஜரேட்டர் வேர்ஹவுஸ்க்கு அனுப்பிடுறாங்க. இந்த எல்லா வேலைகளையும் இவங்க 2 நிமிஷத்துக்குள்ளேயே செய்யறாங்க.
சொல்றாங்க. ஏன்னா இந்த எல்லா விஷயங்களையும் 2 நிமிஷத்துக்குள்ள செய்யலனா இந்த ஐஸ்கிரீம்கள் உருக ஆரம்பிச்சிடுமா. வெறும் விளம்பரத்தை மட்டுமே பார்த்து எந்த உணவுப் பொருட்களையும் வாங்கி சாப்பிடாதீங்க. இதுல நீங்க அதிகமா சாப்பிடுற உணவு எதுங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.